சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. மலேசியாவுக்கு வேலைக்கு சென்று அங்கு இறந்துவிட்டதாக கூறப்படும் கணவரின் உடலை ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். அல்லியூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற அந்த இளைஞர் 9 மாதங்களுக்கு முன் மலேசியா சென்றுள்ளார். கடந்த ஒரு வாரமாக அவரிடமிருந்து போன் அழைப்புகள் வராத நிலையில் வெள்ளிக்கிழமை அவரது எண்ணில் இருந்தே பேசிய மலேசிய போலீசார் பாஸ்கர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். எங்க வீட்டுக்காரவங்க மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. 10வது மாதம் போனாங்க. இப்போ மாதம் வந்து 10 ஆயிடுச்சு. இன்னும் 2 மாதத்தில் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஓனருக்கும் இவங்களுக்கும் என்னன்னு தெரியல. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து காலைல 11 மணிக்கு என்கிட்ட பேசினாங்க. அதுலேருந்து பேசவே கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார நம்பர்லேருந்தே ஃபோன் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன டீட்டெயில்னு திரும்பி ரிட்டர்ன் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரோட பாடியை காமிக்க மாட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அமௌண்ட்டு கேட்குறாங்க. ரிட்டன் உங்கள் வீட்டுக்காரவங்களை அனுப்பணுன்னா அமௌண்ட்டு கொடுங்க 4 லட்ச ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கலெக்டர் ஐயா தான் விசாரித்து எனக்கு நல்ல தீர்வாக சொல்லணும். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.